ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட்டாளி சேர்ப்பில் நேற்று வரைக்கும் மறுமதிப்பீட்டு கணக்கு பார்த்தோம். இன்றைக்கி தியாக விகிதம், புதிய லாப பகிர்வு விகிதம் கொடுத்துருந்தா தியாக விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் கவனிங்க. தியாக பங்கு, அதாவது கூட்டாளியை புதுசாக சேர்க்கும்போது ஒரு பங்கு இருக்கும். ஏற்கனவே இருந்த கூட்டாளி வாங்கிட்டு இருந்தால் ஒரு பழைய பங்குன்னு ஒன்று இருக்கும். அப்போது பழைய பங்குலேருந்து புதிய பங்கை கழிச்சிட்டோன்னா நமக்கு தியாக பங்கு கிடச்சிரும். சம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அன்பு ராஜு கூட்டாளி 3:2 லாப விகிதம், இது அவங்களுடைய பழைய பங்கு. யாரை புதுசாக சேர்த்துருக்காங்க? அக்ஷய். அவர் சேர்த்ததுக்கு அப்புறம் புதிய லாப பங்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 5:3:2. அப்போ பழைய லாப பங்குலேருந்து புதிய பங்கை கழிச்சா நமக்கு என்ன கிடச்சிரும்? தியாக பங்கு. அப்போது அன்பு ராஜாவின் பழைய பங்கு 3:2, 3 கூட்டல் 2 5, 3/5 2/5 போட்டாச்சு. அப்புறம் அன்பு ராஜுவோட புதிய பங்கு அக்ஷய் சேர்ந்ததுக்கப்புறம் உள்ள புதிய பங்கு 5:3:2. 5 3 8, 8 2 10, 5/10 3/10 2/10. அப்போ இதிலேருந்து இதை என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ 3/5லேருந்து முதல்ல என்னத்தை கழிக்கணும்? 5/10 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போது 5 10. அப்போது இதில் மீச்சியமாக எடுக்கணும், அப்படி தானே? அப்போ இதில் 10 தான் மீச்சிமா. அப்போ 10 மீச்சிமா எடுத்தால் 2 10, 3 6, 1 10 10, 1 5 5, 1 6 -5 1/10. அடுத்து ராஜுவோட பங்கு நமக்கு எவ்வளவு? 2/5. 2/5லேருந்து எதை கழிக்கணும்? 3/10. அதை கழிச்சோன்னா 1/10. ஓகேங்களா? இதில் நம்ம அக்ஷய்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பழைய கூட்டாளிகளோட பழைய பங்குலேருந்து புதிய பங்கு அந்த 2 பேருக்குள்ளதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? கழித்து காட்டியிருக்கோம். இப்போ நமக்கு கிடச்சிருக்க தியாக பங்கு, அவங்க அன்பும் ராஜுவும் பண்ண தியாக பங்கு நமக்கு கிடச்சிரும் 1/10 1/10, அதாவது 1:1. அப்போ இந்த கணக்கில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஃபார்முலா, புதிய லாப விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் தியாக விகிதம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.